வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறைகள் பகுதி 4. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, மருந்துகள். நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே மருந்துகளை தொடர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் இருக்கு. நீங்கள் ஒரு தலைவலினா மருந்து சாப்பிட்றது, ஒரு ஜலதோஷம்னா மருந்து சாப்பிட்றது, ஒரு வயிற்று வலினா மருந்து சாப்பிட்றது, ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட டாலரேட் பண்ண முடியாமல், சகிப்புத்தன்மை இல்லாமல் உடனே மருந்துகளை வாங்கி சாப்பிட்றது. பேராசிட்டமால் ஆகட்டும், அல்லது ஹெட்டேக்கு சாப்பிடக்கூடிய எவ்வளவோ மருந்துகளாகட்டும், பெயின் கில்லர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு விதமான லோடை உங்களுடைய மொத்த பாடிக்கும் ஏற்றுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து ஏதோ ஒரு விதத்தில் சைடு எஃபெக்ட்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோ லெவலில், அதாவது ரொம்ப கண்ணுக்கு தெரியாத லெவலில் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மைக்ரோ லெவலில் கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் ஒரு நாள் மேக்ரோ லெவலில், பெரிய லெவலில் வரும்போது தான் தெரியுது. அப்போ எந்த சிஸ்டம், நம்ம உடம்புங்கிறது சிஸ்டம்ங்கிறது தன்னை தானே சரி செய்யக்கூடிய நிலையில் தான் இருக்கும். நீங்கள் எந்த விலங்கு, எந்த உயிரினமாகட்டும், லிவிங் செல்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது தன்னை தானே சரி செய்து கொள்ளுகிறது. நீங்கள் சாதாரண ஒரு விலங்குகளான தவளையாகட்டும், மீனாகட்டும், அது ஒரு பல்லி இனமாகட்டும், அல்லது ஊர்வன, பரப்பன, எந்த விலங்காகட்டும், உடம்பு சரியில்லைன்னா அது தன்னைத்தானே சரி படுத்திக்குது. அது மனிதன் மட்டும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலீஃப் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த அலோபதி மெடிசின்ஸை நிறையா எம்ஜிஸ் கால்குலேஷனே இல்லாமல் சாப்பிட்டு அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ்னால் மற்ற வியாதிகளை அது கொண்டு நிறுத்துது. இதுக்கு பார்த்திங்கன்னா கிட்னி உங்களுடைய ஒரு ஸ்டோரேஜ் அதிகமாகும்போது அதோடைய செயல் திறனை இழக்கும். அப்போ நம்ம எல்லாமே லோடு கொடுக்க அது கிட்னிக்கு தான் லோடாக முடியும். அதனால் நம்ம இந்த மருந்துக்களை கரெக்டாக சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதாங்கிறது ஒத்தைக்கு 2 தடவை யோசித்து தான் சாப்பிடணும். சும்மா தலைவலி, மற்ற எந்த பெயின், பாடி பெயின் ஆகட்டும், அல்லது